இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி, தோசை, சாதம் இதுக்கெல்லாம் சைடிஷாக ஒரு கிரேவி பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க. காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிடுங்க. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கொஞ்சம் தடிமான நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க எண்ணெயில். பாருங்கள், சேர்த்துட்டு 1 செகண்ட் மட்டும் இதை எண்ணெயில் வதக்கிக்கிட்டால் போதுங்க. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். மறுபடியும் அதே கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு பூ சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை சேர்த்துக்கலாங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா எடுத்துருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் 2 சின்ன சைஸ் தக்காளி பழத்தை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளியை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணுங்க. இப்போ இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நம்மளுக்கு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு செகண்ட் மட்டும் கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் அந்த வெங்காயத்தை வதக்க வேண்டாம். ஒரு செகண்ட் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 200 ml தான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது வந்து கிரேவியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே விட்டுறலாங்க. நல்லா நம்மளுக்கு இது கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா சுண்டி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் 200 கிராம் தயிரை அடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அந்த தயிரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த தயிரை இந்த நேரத்தில் சேர்க்க வேண்டாம். நான் கொஞ்சம் கெஸ்ட்டு வந்திருந்ததுனால அவங்களோட பேசிவிட்டு தயிர் சேர்க்க மறந்துட்டேங்க. நீங்கள் தக்காளியும் இஞ்சியும் நம்ம சேர்த்துட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் பிறகு இந்த தயிரை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வாசனை செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டுமே அசத்தலாக இருக்குங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக மல்லிச்செடி தூவி விட்டுக்கலாங்க. பாருங்கள், காய்கறி இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதம், சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.